உங்கள் நம்பரை வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு கொடுத்து அது ஒரு தொந்தரவு. பிஸ்னஸும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு, 0. அடுத்த நகையை வந்து இடம் வாங்கணும்னு சொல்லி ஒருத்தங்க கிட்ட கொடுத்து ஏமாந்து அதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒருத்தரை நேசித்து ஒரு திருமண உறவுக்குள்ளே போகணும்னு நினச்சி அந்த வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அந்த வாழ்க்கையும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அங்கே என்ன நடந்ததுமா? சொல்லப்போனால் நான் முன்னாடி வந்து 17 வயசுல எனக்கு மேரேஜ் ஆகிட்டுருக்கேன். 20 வயசில் பாப்பா, 24 ஏஜ்லேயும் வந்துட்டு எல்லாமே டோட்டலாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு சமயம் வந்து ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. அந்த கிடைக்காத ஒரு பட்சத்தில் தான் வேலைக்கு போயிட்டு இது ஒரு ஃபன்னுக்காக ஆரம்பித்த விஷயம் இந்த ஒரு சோசியல் மீடியா எனக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை மேற்கொண்டு கொண்டு போயிட்டே இருக்கும்போது தான் இங்கே சென்னை வரேன். சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு உறவு கிடைக்கிது. அது மூலியமாக கிடைச்ச ஒரு உறவு. அவங்க வந்து ஃபாரினில் இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷம், கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து ஒரு நட்பாக இருந்த விஷயம் அவங்க டைரெக்டாக என்கிட்ட பேசி மேரேஜ்னு ஒரு விஷயத்தை கொண்டு போக பார்த்தோம்.